நான் ஆரம்பத்தில் இந்த கதையை தயாரிப்பாளர்கள்கிட்ட, நண்பர்கள்கிட்ட, கூட இருக்கிற இயக்குநர்கள்ட்டெல்லாம் சொல்லும்போது அவன் எப்படி எதிர்பார்க்குறான், ஒரு ஃப்ரேமுக்கு எவ்வளோ பட்ஜெட் செலவு பண்ணிகிட்டு இருக்கிறான். ட்ரைலரை ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆசிலேஷன் இருந்துச்சு. சின்னதாக ஒரு சின்ன ஒரு ஒரு நூலிலை மாறினாலும் இதை வந்து எனக்கு கின்னஸ்ங்கிறது என்னென்னா, யாருமே செய்ய முடியாத ஒரு சாதனையை நான் செஞ்சுட்டேன் பாரு, நீங்கள்லாம் இதை பண்ண முடியாது, நான் வந்து சாதனையாளர். இந்த மோட்டிவேஷனாக நான் பேசிக்காக நான் பெரிய ஆயிடுச்சு. அதனால் எனக்கு நான் இன்றைக்கி போனால் நேரம் சரியாக இருக்குமா, நாள் சரியாக இருக்குமா, இந்த பக்கம் போகணுமா வரணுமா எதுவுமே பார்க்க மாட்டேன். படம் எடுக்கணும்னு தோணுச்சுன்னா நான் பாட்டு கிளம்பி போயிட்டே இருப்பேன். இப்போ திரை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய கெஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் உலக வரலாற்றிலேயே நம்ம பார்க்காத ஒரு விஷயத்தை செய்து வெற்றியான ஒரு படைப்பாளராக நம்ம முன்னாடி இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ஒரு மனிதர்கள், சாதாரண மனிதர்களை மையப்படுத்தி படம் எடுக்கிறதுல இவங்க ஒரு பெரிய மாஸ்டர் அப்படின்னே சொல்லலாம். சங்ககிரி ராஜ்குமார் சார் தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். முதல்ல மிகப்பெரிய பாராட்டுக்கள் சார். ஏன்னா ஒரு ஜனநாயகத்தை மையப்படுத்தி நீங்கள் ஒரு படம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அந்த படத்தை பார்க்கும்போது அது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கு. அதுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அடுத்ததாக இன்னொரு ஒரு பெரிய படைப்பு ஒன் மேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இதை ஆரம்பிக்கும் போது என்ன சார் உங்களுக்கு தோணுச்சு? மற்றவர்களுக்கு இதை புரிய வைக்கிறது நேர விரையும் இல்லை கஷ்டம், நம்மளே எல்லாத்தையும் பண்ணிட்டு போடலாம், அந்த மாதிரி இருந்ததா? இல்லை அப்படி இல்லைங்க. ஃபஸ்ட்டு வெங்காயம் ஆரம்பிக்கும் போதே என்னென்னா, சினிமா ஃபிலிமில் இருந்து டிஜிட்டலுக்கு மாறிச்சு. அப்போவே அது ஒரு பெரிய ரெவல்யூஷனாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஃபிலிமில் எடுத்து அது ப்ராசஸ் பண்ணுறதுங்கிறது அதனால தான் அது கனவு தொழிற்சாலைன்னு அதுக்கு பேர் வச்சுருந்துருக்காங்க. ஏன்னா வேறு யாருக்குமே இந்த கனவு வந்து கை கூடாது. அப்போது ஒரு சாதாரண மனிதர்களுக்கு, ஊரில் இருக்கிறவங்களுக்கு அது தெரியாது. அப்படிங்கிறதுனால அது ஒரு கனவு தொழிற்சாலைன்னு வச்சு அதுக்குன்னு ஒரு இடம், ஒரு லேப் இருக்கும், ஸ்டுடியோ இருக்கும். அங்கே தான் அது போய் கற்றுக்கிட்டு அந்த படங்கள்லாம் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. டிஜிட்டல் வந்தப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அது அப்படியே டோட்டலாக தலைகளாக மாறிச்சு. யார் வேணாலும் படம் எடுக்கலாம், ஊரில் இருக்கிற மனிதர்களை வந்து நம்ம போய் அப்படியே கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு மாறும்பொழுது என்னவாயிருந்ததுன்னா, எனக்கு அது ஒரு பெரிய இது சினிமாவுக்கு ஒரு பெரிய மைல்கல்லாக இருக்கும், ஒரு பெரிய வரமாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. டிஜிட்டல் அப்படின்னாலே ஓகே, இப்போ என்னென்னா நீங்கள் ஒரு ஃபிலிமில் ஷூட் பண்ணிட்டீங்கன்னா அந்த மானிட்டரில் திரும்ப நம்ம எடுத்ததை பார்க்கணுன்னாலே இதுக்கு பல நாள் ப்ராசஸிங் இருந்துச்சு, ஒரு லேப் இருந்துச்சு, அது ஒரு எடிட்டர் டேபிளில் போய்ட்டு அந்த ஃபிலிமை ஓட்டி பார்க்கணும். இப்போ அப்படியே இல்லை, நம்ம டிஜிட்டல் வந்த பிறகு பார்ப்போம், எடுப்போம், உடனே திருப்பி பார்ப்போம், சரியாக இருந்தால் வச்சுப்போம், இல்லைன்னா டெலீட் பண்ணிடுவோம். இப்படி ஒரு ஆப்ஷன்லாம் வந்திருக்கு. அப்படிங்கும்பொழுது ஓகே, நம்ம வந்து அந்த ஃபுட்டேஜை பற்றி கவலை இல்லை, ஃபிலிம் ரோல் வேஸ்ட் ஆகுதுங்கிறத பற்றி கவலை இல்லை. அப்போது என்னென்னா, இதுக்குன்னு ஒரு அனுபவம் உள்ள ஆட்கள் இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபிலிம் ரோல் வேஸ்ட் ஆகாமல் நம்ம சீக்கிரமாக படம் எடுக்க முடியுங்கிற நேரம் போய் தேவையில்லைன்னா டெலீட் பண்ணிடலாம். அப்படிங்கும்போது ஓகே, ஏன் நம்ம வந்து ஒரிஜினல் முகங்களை நம்ம வந்து சினிமாவுக்கு காட்டக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. இப்போ நமக்கு ஒன்றும் பெரிய செலவில் இல்லை, அவங்க தப்பாக நடித்தா கூட நம்ம டெலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் அவங்கள்ட்ட ரீடேக் எடுக்க முடியும். அப்படிங்கும்பொழுது ஓகே, எனக்கு ஒரு மீன் பிடிக்கிறவங்க, ஒரு தறி ஓட்டுறவங்க, ஒரு விவசாயம் பண்ணுறவங்க, ஒரு தெருக்கூத்தாடி, இதுக்கு ஒரு சினிமா நடிகரை நடிக்க தெரிஞ்சவங்களை மேக்கப் போட்டு அவங்களுக்கு ஒரு செயற்கையான ஒரு ஸ்லாங்கெல்லாம் சொல்லி கொடுத்து நடிக்கிறதுக்கு பதிலாக, எடுக்கிறதுக்கு பதிலாக நமக்கு டிஜிட்டல் வந்த பிறகு ஒரிஜினல் முகம், ஒரிஜினல் ஸ்லாங், அவங்களோட ஒரிஜினல் காஸ்டியூம் இந்த உலகத்துக்கு சொல்ல முடியும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய திரைப்பட விழாக்களில் திரைப்பட ஆர்வலர்கள் எப்படிலாம் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, மோர் ரூட்டட், மோர் இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரு தாரக மந்திரம் மாதிரி வச்சுருக்காங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் படம் வந்து மக்களை வெளிப்படுத்துதோ, இன்டீரியராக போய் கிராம மக்களை, வாழ்வியலை, அவங்களோட உடை, உணவு, அவங்களுடைய இருப்பிடம்லாம் எப்படி இருக்கும், இதையெல்லாம் பார்க்குறதுக்கு தான் அவங்க ரொம்ப ஆர்வமாக காத்திருக்காங்க. நம்ம வெறும் கமர்ஷியல் படம் ஒரு 10 பேரை போய் பறந்து விழுறாங்க இப்படியே பண்ணிகிட்டு இருக்கிறோம். எப்போ நம்ம வழக்கமாக சினிமாவை கொண்டு போய் நம்ம மக்களுக்கு அறிமுகப்படுத்திக்கிட்டு இருந்தோம், இனிமேல் நம்ம மக்களை சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய கருவி நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்ட்டு தான் நான் வெங்காயம் எடுத்தேன். அது எப்படி எடுத்தோம் அப்படிங்கிறத பயாஸ்கோப்பில் எடுத்தோம். அதுக்கு பிறகு என்னென்னா, யோசிச்சு பார்த்தா பெரிய ஒரு 100 கோடி 200 கோடியில் எடுக்கிற படங்களை விட இந்த மாதிரி சின்ன படங்கள் தான் மக்களுடைய உண்மையான பிரச்சனையை பேசக்கூடிய படங்களாக இருந்துச்சு. நம்ம இந்தியா மாதிரியான பாப்புலேஷனில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரியில் இன்னமும் நம்ம இந்த ஒரு 2 மணி நேரங்கிறது வெறும் பொழுதுபோக்காக மட்டும் இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு சூழலில் நம்ம இல்லை அப்படின்னு நான் நினச்சேன். இந்த 2 மணி நேரம் நம்மளை நம்பி தியேட்டரில் வந்து உட்காடுறாங்கன்னா, ஒரு ஆசிரியர் ஒரு மாணவர்களை வந்து எப்படி பார்க்குறானோ அந்த பார்வையில் நம்ம வந்து பார்க்கணும். ஏதாவது ஒன்று அவங்க லைஃப்பில்
எங்கேயாவது ஒரு சின்ன விஷயத்த நம்ம டச் பண்ணிட்டா அவனுக்கு நம்ம செஞ்ச ஒரு பெரிய பிரதிபலனாக இருக்கும் அப்படின்ட்டு நான் வந்து நினச்சேன். அப்போது இந்த மாதிரியான இண்டிபெண்ட் மூவி மட்டும்தான் வந்து மக்களுடைய வாழ்வியலை பேசுது. தமிழில் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால் கூட நம்ம ரொம்ப சின்ன படங்கள்லாம் ரொம்ப அந்த மனிதர்களோட வாழ்வியலை, அவங்களுடைய பிரச்சனையை, அது வரைக்கும் பேசப்படாத விஷயங்களெல்லாம் பயம் இல்லாமல் பேசுனதெல்லாம் சின்ன படங்கள் தான். ஏன்னா நீங்கள் 100-200 கோடி போட்டு எடுத்துகிட்டு ரிஸ்க் எடுக்கவே முடியாது. அப்போது அந்த மாதிரியான படங்கள் வந்து மக்களை பற்றி பேசுது அப்படிங்கும்போது ஓகே, இதை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணோம்னா நிறைய பேர் வந்து நமக்கு அவங்க வாழ்வியலை படம் எடுப்பாங்க. அவங்க ஊரில் பார்த்த கதை, நண்பர்களோட கதை, அவங்க அப்பா அம்மா கதை, இப்படி கதைக்கு வந்து தன்னிட்டு இருக்கிற கதையவே வந்து படமாக்கக்கூடிய சூழல் நமக்கு கைவரப்படும். அப்படிங்கும்பொழுது சரி, நம்ம ஊரில் இருக்கிற ஆட்களே வச்சு ஒரு படம் எடுத்துட்டோம், அடுத்தது நம்மளே ஒரு படத்தை எடுத்துட முடியுமா அப்படின்னா டிஜிட்டலில் நான் யோசித்து பார்க்கும்போது ஓகே, இதுக்கு ப்ராக்டிக்கலாக சாத்தியமான வசதிகள் இருக்குது, நம்ம கண்டிப்பாக பண்ணிட முடியும் அப்படின்னு தோணுச்சு. ரெண்டாவது என்னென்னா, உலகம் முழுக்க கவனத்தை ஈர்க்கக்கூடிய படம் என்ன 2 விதமான படங்களாக இருக்குது. ஒன்று பெரிய பட்ஜெட்டில் அவதார் மாதிரி, ஸ்டார் வார்ஸ் மாதிரி, அபகலிப்டோ மாதிரி பெரிய பட்ஜெட்டில் எடுத்து பெரிய விளம்பர செலவுகள் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போகிற படங்களுக்கு பெரிய அங்கீகாரம் இருக்குது, மக்களுக்கு தெரியுது. ரெண்டாவதாக வந்து வித்தியாசமான முறையில் எடுக்கப்பட்ட படங்கள் இருக்குது இல்லைங்களா. ஒரே ஷார்ட்டில் எடுத்த படம், ஒரே வீட்டில் எடுத்த படம், ஒரு காட்டுக்குள்ளே காஸ்டாவே மாதிரி ஒரு காட்டுக்குள்ளே மாட்டிப்பான் இப்படி தப்பிச்சு வந்தாங்கிற மாதிரியான படம், 127 hours மாதிரியான படம், பரீடு மாதிரியான படங்கள்லாம் அது கதையில் பெருசாக ஒன்றும் இல்லைன்னா கூட அந்த எடுக்கப்பட்ட விதம் அவங்கள வந்து ரொம்ப அட்ராக்டிவாக கவனிக்க வச்சுருக்கு. அப்படிங்கும்போது ஓகே, நம்ம இந்த 2வது ஆப்ஷனில் ஒரு படம் எடுக்கலாம். அதை இந்த உலகம் முழுக்க இருக்க மக்களுக்கு எப்படி வெங்காயம் படத்தில் இந்த சமூகத்திற்கு தேவையான ஒரு பிரச்சனையை நம்ம வந்து மக்களுக்கு சொன்னோமோ, அதே மாதிரி இந்த படத்தில் உலகம் முழுக்க இருக்க மக்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லணும். அதுக்கு இந்த வித்தியாசமான அணுகுமுறை அது கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையாக இருக்கும் அப்படின்ட்டு இந்த விஷயத்தை தொடங்கணும். ஆக்சுவலி இந்த வெங்காயம் படத்தை நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னா, விஜய் டிவியில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து எல்லா டிரெக்டர்ஸும் இந்த மாதிரி படத்தை நாங்கள் பண்ணலையே, இந்த மாதிரி பண்ண ஒருத்தரை வந்து நம்ம கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதை பார்க்கும்போது அப்படி என்னடா இந்த படத்தில் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப க்யூரியஸாக க்ரியேட் பண்ணுச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு படம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த டிரெக்டர்ஸ்டே யார்ட்டையா சொன்னீங்களா? என்ன சொன்னாங்க? இல்லை அது என்னென்னா, அது சில நேரங்கள் வந்து அதோட அவுட்புட்டாக காட்டும் பொழுது இருக்கக்கூடிய பிரமிப்பும் அது எமோஷனலாக அதில் இருக்கிற கனெக்டிவிட்டியும் கதையாக சொல்லும் பொழுது சினிமாவுக்கு அது புதுசாக இருந்துச்சு. நான் ஆரம்பத்தில் இந்த கதையை தயாரிப்பாளர்கள்கிட்ட, நண்பர்கள்கிட்ட, கூட இருக்கிற இயக்குநர்கள்கிட்டலாம் சொல்லும்போது இது என்ன தறி ஓட்டுறவன், தெருக்கூத்தாடி போகிறான் வரான், இதெல்லாம் வந்து சினிமாவில் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அவன் எப்படி எதிர்பார்க்குறான், ஒரு ஃப்ரேமுக்கு எவ்வளோ பட்ஜெட் செலவு பண்ணிகிட்டு இருக்கிறான், ஊரில் போய் ஒரு சுண்டக்காய் விற்கிற ஒரு பாட்டி பின்னாடி நீ கேமராவை எடுத்துகிட்டு போனால் எப்படி இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இல்லை இங்கே வந்து எமோஷனல் தான் எல்லாத்தையுமே தீர்மானிக்குது. டைட்டானிக்கை வந்து அதுக்கு முன்னாடி எத்தனையோ வாட்டி எடுத்திருந்தாலும் அந்த லவ் போர்ஷனை வச்ச பிறகு தான் அது பெரிய ஹிட் ஆகுது. அப்படிங்கும்போது எனக்கு பட்ஜெட்டுங்கிறது வந்து அந்த நேட்டிவிட்டியும் அந்த எமோஷனலையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வந்துட்டால் இதில் பட்ஜெட்டே தேவையில்லை, ஆடியன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே உள்ளே வந்துடுவான் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் எனக்கு இருந்துச்சு. அப்புறம் அதுக்கு முன்னாடி எனக்கு என்னென்னா, நான் வேறு கதைகள் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது எங்கள் சித்தப்பாவுடைய ஒரு மரணம் வந்து ஒரு மூட நம்பிக்கையால் அவர் ரொம்ப அப்செட் ஆகி அதனால் அவர் சூசைட் பண்ணிட்டார். அது எங்கள் குடும்பத்தை ஒரு பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு. நாங்கள் அதில் மீள்றதுக்கே பெரிய நேரம் எடுத்துக்கிச்சு. அப்போ நாங்கள் இங்கே சினிமாவுக்கு வரோம், நிறைய புத்தகங்கள் படிக்கிறோம், நிறைய சயின்டிஃபிக்கான சிந்தனைகளோடு இருக்கக்கூடிய புத்தகங்கள் படிக்கும்பொழுது இன்னும் இந்த மாதிரியான பிற்போக்குத்தனமான மூட நம்பிக்கைகள்லாம் ஊரில் வந்து அவ்வளோ வேலை செய்யுது, உயிரியே பறிக்கிற அளவுக்கு போகுது. அப்படின்னா ஏன் நம்ம எடுக்கணும்னு நினைக்கிற சினிமாவில் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம சொல்லக்கூடாது, வெறும் பொழுதுபோக்கு மட்டும் இல்லாமல் அந்த பொழுதுபோக்கோடு சேர்ந்து ஒரு கருத்தையும் சொல்லக்கூடாது அப்படின்னு நினைக்கும்பொழுது அந்த தன்மை என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு கட்டத்தில் யார் வேணான்னு சொன்னாலும் பரவாயில்ல, இயக்குநர்களாக இருக்கட்டும், தயாரிப்பாளர்களாக இருக்கட்டும், அதை செஞ்சே முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உள்ளுக்குள்ளேருந்து ஒரு உள்ளுணர்வு தூண்டுதலோட அதை எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அது அப்புறம் முடிக்கிறதுக்கான எல்லா கான்ஃபிடென்ட்டுமே அந்த நமக்குள்ளே இருக்கிற அந்த தாக்கம், ஏக்கம், அந்த நமக்குள்ளே இருந்த அந்த வழி, அது அந்த படத்தை எடுத்து முடிக்க வச்சிருச்சு. அதுக்கப்புறம் அது சேரன்கிட்ட போச்சு. அதுக்கப்புறம் தான் அது வரைக்கும் பார்த்த சினிமாவோட டோட்டலாக புதுசாக இருந்துச்சு. எனக்கு எதெல்லாம் நான் கான்ஃபிடென்ட்டாக நினச்சணும், எங்கே சிரிக்கணும், எங்கே அழணும், எங்கே ஒரு ஆடியன்ஸ் எமோஷனல் ஆகணும்னு அந்த கதையில் எழுதணும், அது எல்லாமே எனக்கு அந்த ஸ்க்ரீனில் ஒர்க் அவுட் ஆச்சு. அப்போது அது இங்கே பட்ஜெட்லாம் தீர்மானிக்கப்படுறதில்ல, எவனும் ஒருத்தன் ஊர்லேருந்து ஒரு சின்ன ஒரு கேமரா வச்சுட்டு தன்னுடைய வாழ்வியலை பதிவு பண்ணிட்டு வந்துட்டான் அப்படிங்கிறது இந்த சினிமா ரொம்ப புதுசாக பார்த்துச்சு. ஏன்னா நான் ஆர்டிஸ்டோட கால் சீட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், ப்ரொடியூசரோட ஒரு ஃபோன் காலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், வருஷ கணக்கிலலாம் போயிருந்ததை விட ஒரு கேமரா இருந்தால் போதும் என் கதையை நான் சினிமாவில் பெரிய ஸ்க்ரீனுக்கு கொண்டு வந்துட முடியுங்கிற கான்ஃபிடென்ட் எல்லாருக்குமே இன்ஸ்பயர் ஆச்சு.
அதில் வந்து எல்லா இயக்குனர்களும் வந்தாங்க. ஏதோ ஒரு நல்ல விஷயம் சொல்கிறதுக்காக ஒருத்தன் சினிமாவுக்குள்ளே வந்திருக்கான், அவனை எக்காரணத்தை கொண்டு நம்ம தவற விட்டுறக்கூடாது அப்படிங்கிற சேரன் மாதிரியான, மிஸ்கின் அண்ணா மாதிரியான, ஜனநாதன் சார், பிரபு சலமன் சார், இந்த மாதிரி அவங்கெல்லாம் ஒரு பர்டிகுலராக அந்த நியானா ஷோக்கு வந்தாங்க. அதை தாண்டி பின்னாடி இருந்து எக்கச்சக்கமான வேலைகள் செஞ்ச இயக்குனர்கள் மேக்ஸிமம் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அவங்களெல்லாம் வந்து தான் படைப்பை மட்டுமே ப்ரொமோட் பண்ணணும், நாம் மட்டுமே இந்த சினிமாவில் வந்து வெளிப்படுத்திக்கணுங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல படம் எங்கேருந்து வந்தாலும் சரி அதை கொண்டாடி இந்த சினிமாவில் தக்க வச்சுக்கணும், அந்த கலைஞனை வந்து வீணடிச்சிடக்கூடாது அப்படிங்கிற மனநிலையில் கொண்டாடினாங்க. அதனால தான் இப்போ சேரனெல்லாம் இல்லைன்னா சினிமாலேயே இருந்திருக்க முடியாது. மிகப்பெரிய ஒரு படத்தை எடுத்துகிட்டு வந்துட்டோம், அது பாராட்டப்படுங்கிற தன்னம்பிக்கை தான் அடுத்தடுத்து எனக்கு படம் பண்ணுறதுக்கான தூண்டுகோலாக இருந்திருக்கு. முதல் படத்துலேயே நம்ம வேர்லேயே கிள்ளுன மாதிரி நம்ம அப்போவே நான் தோற்று எனக்கு ஃபினான்ஷியலாக அடி வாங்கி படம் எடுத்த கஷ்டப்பட்டதான் யாருக்குமே தெரியாமல் போயிருந்ததுன்னா அடுத்த படம் எடுக்கலாங்கிற ஒரு உற்சாகமே எனக்கு கிடச்சிருக்கு. அதுக்கெல்லாம் சேரண்ண மாதிரியான மற்ற இயக்குனர்கள், சேரண்ணா இவங்கெல்லாம் தான் அந்த படத்தை காப்பாற்றி என்னையும் இந்த சினிமாவில் தக்க வச்சாங்க. இப்போ இந்த ஒன் மேன் அப்படின்றத உங்களுடைய அந்த சினிமா வட்டாரம் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? இந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு இல்லை இந்த கதையை நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லும்போது என்ன சொன்னாங்க? இது வந்து பெருசாக யார்கிட்டும் இந்த கதையாக நான் சொல்லலை. எனக்கே ஒரு சின்ன இந்த ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆசிலேஷன் இருந்துச்சு. சின்னதாக ஒரு சின்ன ஒரு ஒரு நூலிலை மாறினாலும் இதை வந்து ஒரு ட்ரோல் பண்ணுற மாதிரி கூட நினச்சிருவாங்க, எதுக்கு இப்படி பண்ணும் அப்படி இப்படின்னு. ஆனால் அந்த படம் சொல்கிற விஷயமும் அந்த படம் எடுக்கிறதுக்கு எடுத்துக்கிட்ட எஃபர்ட்டும் அந்த படத்தின் மூலமாக அவங்கவுங்களுக்கு கிடைச்ச உற்சாகம் இருக்குல்ல. நிறைய எனக்கு வந்த ஃபோன் கால்ஸ் எல்லாமே, நாங்கள்லாம் இவ்வளோ நாள் யாராவது ஒருத்தர் வந்து நம்ம படத்தை வந்து நம்ம துவக்கி வைக்கணும்ன்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், இதை பார்க்கும்போது என்னடா ஒரு டைரக்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோமா அப்படின்ட்டு எங்களுக்குலாம் இன்றைக்கே இருந்து போகணும் அப்படிங்கிற மாதிரியான உற்சாகத்தை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி இங்கே இருக்கிற கிரியேட்டர்ஸ் எல்லாமே அப்ரிஷியேட் பண்ணாங்க. எனக்கு அது ரொம்ப ரொம்ப 100% பாசிட்டிவாக இதை எல்லோரும் எடுத்துக்கிட்டு அதை ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஏன்னா வெங்காயத்தில் மாதிரி இதுலேயும் ஒரு நல்ல விஷயத்தை சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம், அந்த விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறதுக்காக ரொம்ப கஷ்டமான ஒரு வழியை தேர்ந்தெடுக்கிறோம். அதை எப்படியாவது அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படிங்கிற மனநிலையில் தான் இங்கே எல்லாரும் இருக்காங்க அப்படிங்கிறதே எனக்கு இன்னும் பெரிய உற்சாகமாக இருக்குது. சூப்பர் சார். இதில் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்கல்ல, பொருட்கள் எல்லாம், அதெல்லாம் எப்படி சார்? அதை வாங்கி பண்ணீங்களா இல்லை அதையுமே நீங்களே செஞ்சீங்களா சார்? இல்லை, அதாவது இப்போது எக்யூப்மெண்ட், எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட், கேமரா, லைட் மாதிரியான விஷயங்கள் வாங்க வேண்டிய விஷயங்களை வாங்கிட்டோம். ஆனால் ஒரு கிராண்ட் மூமெண்ட் வேணும், ஒரு ட்ராலி மூமெண்ட் வேணும்னா நம்ம ப்ரொஃபஷனலாக சினிமாவில் பயன்படுத்துகிற கிராண்ட்ங்கிறது குறைஞ்சபட்சம் ஒரு 6 பேர் 7 பேர் இருந்தால் தான் தூக்கி கொண்டு போய் வைக்க முடியும். ஏன்னா அதோட வெயிட்டே ஒரு டன் கணக்கில் அந்த மாதிரி தான் இருக்கும். அது இரும்பால் செய்யப்பட்டிருக்கும். அந்த வீலு 4 பேர் 5 பேர் மினிமம் ஒரு 4 பேர் பிடிச்சா தான் அதை தூக்கி கொண்டு போய் இன்னொரு இடத்துக்கு மாற்ற முடியும். அப்போது எனக்கு என்னென்னா இது வந்து அந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்டை நம்ம ஹேண்டில் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால நான் மல்டி பர்பஸ்க்காக ரெடி பண்ணுற மாதிரி ஒரு 3 விஷயத்துக்கு ஒரு பொருள் பயன்படணுங்கிற மாதிரி நானே வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டேன் எல்லாத்தையுமே. நான் அந்த ஒரு 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 லென்த்தாக ஒரு பீம் மாதிரி யூஸ் பண்ணுற விஷயத்தை ரிமூவ் பண்ணி நான் கலெக்டன்னா கீழே ட்ராலி மாதிரி நான் யூஸ் பண்ணிப்பேன். திரும்ப நான் எங்கேயாவது காட்டுக்குள்ளே தங்குறேன், ஒரு நாள் வீட்டுக்கு வர முடியாது, இல்லை அங்கே எடுத்துகிட்டு போன பொருட்களை வந்து திரும்ப எடுத்துகிட்டு வந்து காரில் ஏற்றுறதெல்லாம் சிரமமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால அங்கேயே தங்குறேன்னா அதை டென்ட்டுக்காக யூஸ் பண்ணிப்பேன். இப்படி ஒரு பொருளை 3 விஷயத்துக்கு 4 விஷயத்துக்கு பயன்படுத்துங்கிறதுனால நானே அது எப்படியெல்லாம் நம்ம உருவாக்கினா, ஏன்னா நான் மட்டுமே தூக்கிட்டு போகணும், ரொம்ப ஓவர் வெயிட்டாக போயிட்டாலும் இன்னொருத்தரோட துணை வேணும். அப்படிங்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா பொருளையும் கஸ்டமைஸ் பண்ணி நான் வடிவமைச்சுக்கிட்டேன். அதாவது ஒரு விஷயத்த நம்ம செய்யறதுக்கு முன்னாடி நம்ம மனசுல யோசிக்கும் போது அது ரொம்ப பெருசாக தெரியும், அது செய்யும் போது கூட அவ்வளோ கஷ்டமா இருக்காது, ஆனால் மனசுல யோசிக்கும் போது ரொம்ப பெருசாக இருக்கும். ஆனால் நீங்கள் இதை செஞ்சே முடிச்சிட்டீங்க. அப்போ உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கு? இல்லை, அது ஆரம்பிக்கும் போது ஒரு பெரிய உற்சாகத்தோடு தான் ஆரம்பித்தேன் நான். நம்ம ஊரில் சொல்லுவாங்க, தேருக்கு போகும்போது தெம்பு, திரும்பி வரும்போது வம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க விளையாட்டா. ஆனால் அதை செயல்படுத்தும் பொழுது இருக்குதுல்ல, அது பெரிய மன உளைச்சலையும் ரொம்ப டிப்ரெஷனையும் உருவாக்குச்சு. ஏன்னா தனி ஆள் கிட்டத்தட்ட 500 பேர் சேர்ந்து செய்யக்கூடிய வேலை, ஒருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிப்போம், ஒருத்தவங்களுக்கு நம்ம வந்து சஜஷன்ஸ் கேட்டுப்போம். அப்படி எதுவுமே இல்லை, நம்மளே எடுத்துகிட்டு இருப்போம், நம்மளே ஓட்டிகிட்டு இருப்போம். நம்மளே திரும்ப என்ன ஒரு 4 ஷாட் எடுப்பேன், திரும்ப அதை எடிட் பண்ணி பார்ப்பேன், கிராஃபிக்ஸில் காம்போசிட் பண்ணி பார்ப்பேன். ஒர்க் அவுட் ஆனால் தான் நம்ம அடுத்தது டைம்லைனில் ஆட் பண்ண முடியும். பல நேரம் அது செட் ஆகாமல் போயிருக்கு. அப்போது நமக்குள்ளேயே பேசி நமக்குள்ளேயே கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதை வந்து போகிறது, தனியாகவே வேலை செய்கிறதுங்கிறது ஒரு கட்டத்தில் எனக்கு பயங்கரமான மன உளைச்சல் ஆச்சு. அப்போது இது ஒரு கட்டத்தில் ஒரு 80% படம் வந்த பிறகுலாம் ஒரு மாதிரி ரொம்ப காம்ப்ரமைஸ்டாகவும் ஆன மாதிரி ஆகிட்டேன். நான் ஒரு மாதிரி இதுக்கு மேலே முடிக்க முடியாது அப்படின்னு நான் வந்து அதை கைவிடுற சூழலுக்கு போயிட்டேன். ஏன்னா
நான் ஒரு லேயர் ஒரு ஷார்ட்டில் இருக்கிறது கிட்டத்தட்ட 10 லேயர் 15 லேயர்லாம் ஆட் பண்ண ஷார்ட்ஸ்லாம் இருக்குது. 5 கேரக்டர் இருக்காங்க அப்படின்னா அது படத்தில் ஒரே ஒரு சீன் மட்டும்தான் இன்டீரியர் லைட்டிங்கில் இருக்கும். இப்போ இந்த மாதிரி இன்டீரியர் லைட்டிங்கில் நம்ம எடுக்கிறோம்னா நீங்கள் நாளைக்கும் இதே லைட்டை செட் பண்ணிக்கலாம். நீங்கள் காலையில் செட் பண்ணிங்கன்னா சாயந்தரம் வரைக்கும் இது சேம் லைட்டிங்கில் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்க முடியும். ஆனால் எக்ஸ்டீரியரில் வந்து நீங்கள் அப்படி பண்ணவே முடியாது. காலையில் ஒரு லைட்டிங் இருக்கும், மதியானம் ஒரு லைட்டிங் இருக்கும், 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி விண்டு வேறு மாதிரி இருக்கும், க்ளவுடு வேறு மாதிரி இருக்கும், சன்லைட் இருக்கும், திடீர்னு க்ளவுடியாக மாறிடும். இந்த கஷ்டமெல்லாம் இப்போ அந்த நீங்கள் 5 பேர் இருக்கிற கேரக்டருக்கு வேறு வேறு மாதிரியான லைட்டிங் இருந்துச்சுன்னா நீங்கள் படத்தில் பார்க்கும்போது அது ஒரே ஃப்ரேமில் இருக்கிற ஃபீல் நமக்கு கொடுக்காது. இப்போ அதுக்காக எடுத்துகிட்ட மெனக்கெடல் எல்லாம் கஷ்டப்பட்டு 2 நாள் 3 நாள் வேலை செஞ்செல்லாம் எடுத்துகிட்டு வந்த ஷாட் இங்கே வந்து ஒர்க் பண்ணி பார்த்தோம்னா தப்பாக இருக்கும். அப்போ அதெல்லாம் ஏற்படுத்தின மன உளைச்சல்லாம் ரொம்ப டிப்ரெஷன் ஆச்சு. நண்பர்கள்ட்ட சொல்லுவேன் நான், ஒன்றா இந்த படத்தை நான் முடிக்கணும், இல்லைன்னா இந்த படம் என்ன முடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு சூழல் உருவாச்சு. அப்புறம் அதை என்ன பண்ணால் சரியாக்க முடியும், எப்படி திரும்ப இதை வந்து அதே உற்சாகத்தோட முடிக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் பிளான் பண்ணி அப்புறம் பயாஸ்கோப் நடுவில் எடுத்தது காரணமே முழுக்க இதிலிருந்து என்னுடைய மனநிலையை மாற்றி வேறு ஒரு ஜாலியாக ஒரு படத்தை பண்ணிட்டு வரணும். அப்போ தான் இது ஏற்படுத்தின களைப்பு நீங்கும் அப்படிங்கிறதுக்காக பயாஸ்கோப் முடிச்சுட்டு அப்புறம் திரும்ப மீதி வேலைகளை ஒன்றா முடித்து இப்போ திரைக்கு கொண்டு வரோம். சினிமாவோட அழகே வந்து ஒரு 500 பேர் சேர்ந்து ஒரு ப்ராடக்ட்டுக்காக உழைக்கிறது தான். ஸோ அதுதான் அதோட அழகே. பட் அது எல்லாத்தையுமே உடைச்சு இப்போ ராஜ்குமார் அவர்கள் வந்து சிங்கிள் மேனாக ஒரு படம் பண்ணுறாங்க அப்படின்றத இதை எப்படி பார்க்குறது சார்? அல்ல, சினிமாவோட அழகு அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு கட்டத்தில் சினிமாவோட தேவை அதுவாக இருந்துச்சு. சினிமாவோட அழகு எதுன்னா அது மக்களுக்கு எந்த அளவுக்கு கன்வே ஆகுதுங்கிறது தான் அழகே ஒழிய பேக் டு ஸ்க்ரீன் நீங்கள் என்னவா பண்ணீங்க, 500 பேர் இருந்தீங்களா, ஒருத்தர் இருந்தீங்களா, 50 பேர் இருந்தீங்களாங்கிறது யாரும் எப்பவும் மக்கள் பார்க்குறதே இல்லை. ஒரு ஹாலிவுட் மூவி நீங்கள் பார்க்குறோம், காஸ்டவேனா நீங்கள் காஸ்டவேல அந்த ஒருத்தர் எப்படா தப்பிச்சு வருவானா வரமாட்டானா, அந்த கப்பல் வருமா, இல்லை மேலே ஏதாவது ஏரோப்ளேன், அவன் அதில் தான் இருந்தானே ஒழிய பின்னாடி யாரெல்லாம் உட்காந்துட்டு இருந்தாங்க, முன்னாடி ஸ்கிம்மர் இருந்துச்சா, கேரவன் இருந்துச்சா, சாப்பாடு என்ன, இது ஆடியன்ஸ்க்கு வந்து தேவையே இல்லை. ஆனால் டெக்னாலஜி வளர வளர என்ன ஆகுதுன்னா அந்த கூட்டம் குறைஞ்சிக்கிட்டே வருது. டிஜிட்டல் மாறும்போது 500 பேர் தேவைன்னு நினச்சது ஒரு 50 பேராக மாறுது. இப்போது எப்படி டிஜிட்டல்ங்கிறது ஒரு பெரிய ரெவல்யூஷனோ அது மாதிரி இப்போ ஏஐ வந்துருக்கு. ஏஐயில் இப்போ நான் சமீபத்தில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன், 2 நிமிஷம் ஷார்ட் ஃபிலிம் முழுக்க ஏஐயில் பண்ணேன். அது நான் மட்டுமே என்னோடய லேப்டாப்பில் மட்டுமே பண்ணி முடிச்சு. இப்போ கேமரா கூட தேவையில்லாமல் ஒரு படம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாயிடுச்சு. அப்போ சினிமாவோட அழகு என்ன அப்படின்னா அது ஆடியன்ஸ்கிட்ட தன்னை எப்படி கடத்துது, எமோஷ்னலாக சிரிக்க வைக்குதா, அழ வைக்குதா, ஒரு பயமுறுத்த வைக்குதா, இந்த விஷயத்தில் அது தன்னை வந்து ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ணிச்சுன்னா அதுதான் அழகே ஒழிய அது எப்படி எடுத்தாங்கிறது யாருக்குமே இங்கே தேவையில்லை. கிரேட். இப்போ 4 வருஷம் இந்த ப்ராஜெக்டில் நீங்கள் இருந்திருக்கீங்க. அது ஃபினான்ஷியலாக மென்டலி உங்களோட ஹெல்த்தையுமே வந்து கண்டிப்பாக அது எப்படி நீங்கள் அதை கோத்ரூ பண்ணீங்க அப்படின்றது தெரியல. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி இதை முடிக்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக என்ன இருந்தது சார்? இல்லை, மோட்டிவேஷனாக நான் பெரிய ஆர்டிஸ்ட். அதனால் எனக்கு நான் இன்றைக்கி போனால் நேரம் சரியாக இருக்குமா, நாள் சரியாக இருக்குமா, இந்த பக்கம் போகணுமா வரணுமா, இது எதுவுமே பார்க்க மாட்டேன். படம் எடுக்கணும்னு தோணுச்சுன்னா நான் பாட்டு கிளம்பி போயிட்டே இருப்பேன். அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஓஹோ இன்னைக்கு இந்த மாதத்தில் நம்ம ஆரம்பித்து சரியில்லாமல் போயிடுமா, அப்படி எதையுமே நான் என்னை இயக்கிறதோ என்னை தடுக்கிறதோ என்னை தாண்டின வேற ஒரு சக்தின்னு நான் என்றைக்குமே கவலைப்பட்டதே கிடையாது. என்னை மோட்டிவேட் பண்ணிக்கணுன்னாலும் எனக்குள்ளேருந்து தான் பண்ணிக்கணும், என்னை நிறுத்திக்கணுன்னாலும் அது நானாக தான் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் என்னுடைய தன்னம்பிக்கையை மட்டுமே நான் பெருசாக நம்புறதுனால எனக்கு வேறு எந்த நம்பிக்கையும் எனக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணலை. ப்ளஸ் எனக்கு இந்த நம்பிக்கை மட்டுமே இருந்ததுனால இது எனக்கு பெரிய எனர்ஜியாக இருந்துச்சு. சில நேரங்களில் நம்ம ஃபிசிக்கலாக டயர்ட் ஆகும்ல, ஒரு 10 நாள் காட்டுக்குள்ளே போயிட்டு வருவோம், இமயமலையில் ஷூட் பண்ணியிருக்காங்க, அதோட கிளைமேட் நமக்கு வந்து நம்ம உடம்பை பாதிக்கும். அது வழக்கமான எல்லாமே இருந்துச்சு. அதாவது இதில் இப்போ நம்ம அந்த படத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் இல்லை இப்படியான வேறு இடங்களுக்கு போகும்போது இந்த மாதிரியான உடல்நிலை நமக்கு மாறும் அப்படின்ட்டு. அப்புறம் அந்த உடல் அளவும் நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த படம் எடுக்கும்பொழுது ஒரு சர்ட்டு நான் ஒரு காஸ்டியூம் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா அதை அப்பப்போ போட்டு பார்த்துக்கிறது. நம்ம ஓகே நம்ம இதே தான் மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்ட்டு. கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு கொஞ்சம் டயட்டை வச்சு அது அந்த கண்டினியூட்டி மாறாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே மெயின்டைன் பண்ணிப்பேன். அதனால் எனக்கு மன ரீதியான டயர்டு எங்கே வந்துச்சுன்னா சம்டைம் எனக்கு வந்து ஒரு ப்ரொடியூசராக நான் ரொம்ப சஃபர் ஆகியிருக்கேன். இது நம்ம இந்த எக்யூப்மெண்ட்டை வாங்குறதுக்கு பதிலாக இந்த எக்யூப்மெண்ட்டில் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்குமே அப்படின்னு நமக்கு மனசு முழுக்க இயங்கும். ஆனால் நமக்கான ஃபினான்சியல் கெப்பாசிட்டி இல்லாமல் போகும். அந்த மாதிரியான நேரத்தில் ஒரு டைரக்டரை நம்ம வந்து ஒரு ப்ரொடியூசராக இருந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறோமே அப்படின்ற ஃபீல் எனக்குள்ளேயே வரும்.
சரி ஓகே நம்மளுக்கான கெப்பாசிட்டியை வச்சு இப்போ அதை எந்த அளவுக்கு பெட்டராக கொண்டு வர முடியும், அடுத்தது போஸ்ட் ப்ரொடக்ஷனில் அதை எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களில் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணிப்பேன் நான். இப்போ இந்த படம் எடுக்கப்பட்டதுக்கான நோக்கம் வந்து நான் கின்னஸ்லாம் வந்து வரணும் அப்படின்றது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார். பட் இதை வந்து உலக சினிமாவிலேயே நான் இதை ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு இது ப்ரூஃப் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்களா, இல்லை மக்கள்கிட்ட இது தனி ஒருத்தனால முடியும் அப்படின்றது ப்ரூஃப் பண்ணும் அப்படின்றது உங்களோட ஐடியாவா? இது நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் ஏன் கின்னஸ்க்கு அப்ளை பண்ணல, நீங்கள் கின்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கலாமே அப்படின்ட்டு. எனக்கு கின்னஸ்ங்கிறது என்னென்னா, யாருமே செய்ய முடியாத ஒரு சாதனையை நான் செஞ்சுட்டேன் பார், நீங்களாம் இதை பண்ண முடியாது, நான் வந்து சாதனையாளன், நீங்களாம் இதை பண்ணாத ஒரு விஷயத்தை பண்ணி அங்கீகாரத்துக்காக நான் கின்னஸ்ங்கிற ஒரு அமைப்பு எனக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் அந்த கின்னஸோட மோட்டிவாக இருக்கும். ஆனால் நான் நினைக்கிறது என்னென்னா, எல்லாரும் பண்ணணும் இதை, இப்போ இது ஒரு சாதனையாளர்னு போய் நான் மேலே நின்றுட்டு உங்களாலலாம் பண்ண முடியாதுன்னு கீழே இருக்கிற மாதிரி நான் பார்க்கணுன்னு நினைக்கல. நான் பண்ணுறேன்னா நீங்களும் இதை பண்ண முடியும், எல்லாரும் வந்து இதை வந்து உங்கள் வாழ்வியலை எடுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச கதைகளை எடுங்க, நல்ல ஒரு கண்டென்ட் எடுத்துகிட்டு எப்படியாவது ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கிற ஒரு விஷயத்தை தான் நான் எதிர்பார்க்குறேன். அப்படிங்கிறதுனால என்ன நான் தனிமைப்படுத்தி உங்களிருந்து நான் வேறுபட்டு நான் ஒரு சாதனையாளர்னு போய் மேலே நிற்கணும் அப்படியான உணர்வு எனக்கு இல்லவே இல்லை. நான் எடுக்கிறேன்னா ஒரு சின்ன ஒரு தெருக்கூத்து ஃபேமிலியிலேருந்து, ஒரு இன்டீரியர் வில்லேஜிலேருந்து வந்து என்னால் ஒட்டுமொத்த ஒரு படத்தையும் இந்த உலகத்தில் யாருமே செய்யாத ஒரு படத்தை என்னால் எடுத்துருக்க முடியும்னா நீங்களும் பண்ண முடியும் அப்படின்றது தான். நீங்கள் என்ன 4 மணிக்கு உங்களால் எந்திரிக்க முடியலையா, இதோ நான் எந்திரிச்சு காட்டுறேன் உங்களை எழுப்புறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியான மோட்டிவில் தான் நான் வந்து எடுக்கிறேனே ஒழிய, நீங்களாம் யாரும் 4 மணிக்கு எந்திரிக்க முடியாது நான் எந்திரிச்சிடறேன் அப்படி நான் நினச்சா அதை ஒரு கின்னஸு நான் உங்களிருந்து தனிமைப்படுத்தி நான் வந்து வேறுபடுத்தி காட்டிக்கணுன்ட்டு எனக்கு ஒரு அப்படி தோணவே இல்லை. நான் இதை செஞ்சுருக்கேன், என்னை பார்த்து நீங்களும் செய்யுங்க. ஒட்டுமொத்த படத்தையும் பண்ணுறதுக்கான எனக்கு ஒரு எனர்ஜி இருக்குன்னா ஏன் நீங்கள் ஒரு டைரக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு ப்ரொடியூசர் பிடிச்சி உங்கள் ஊரில் இருக்கிறவங்கள வச்சு உங்கள் வாழ்வியலில் படமாக்குங்க. அது கமர்ஷியலாக இருந்தால் தேட்டருக்கு வரட்டும், இல்லையா திரைப்பட விழாக்களுக்கு போட்டோம், இல்லை ஷார்ட் ஃபிலிமாக யூடியூப்பில் இந்த மாதிரி மக்களை போய் சேரட்டும். எப்படியாவது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கலைத்தாகத்துக்கு ஒரு துவக்கத்தை வந்து ஏற்படுத்துங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதை மோட்டிவேட்டாக அது அவங்கள வந்து ஒரு என்கரேஜ் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். எவ்வளோ எனக்கு நான் உங்களெல்லாம் இருந்து தாண்டி நான் ஒரு சாதனையாளன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிற்கணுன்ட்டு எனக்கு விருப்பமே இல்லை. அதனால் நான் அப்படி ஒரு எண்ணமே தோணலை. யார் அப்படி கேட்டாலும் இது எனக்கு பொருந்தாத ஒரு டாப்பிக்கை பேசுகிறாங்க அப்படின்னு தான் தோணும். நான் இப்படி நினச்சி எடுக்கலையே, இதுக்கு எதுக்கு நம்ம போய் ஒரு சாதனையாளர்னு போய் அதை ஒரு இது வாங்கிட்டு வந்துட்டு அதை நம்ம அப்படி நிற்கணுங்கிற மாதிரி தான் எனக்கு இருக்குமே ஒழிய அது நான் அந்த மோட்டிவில் எடுக்கலை. எல்லாரும் பண்ணுங்கிற ஒரு மோட்டிவில் தான் நான் எடுக்கிறேன். அதனால் எனக்கு இந்த கின்னஸில் அதிலெல்லாம் கொஞ்சம் விருப்பமே இல்லாமல் தான் இருக்குது. இப்போ ஒரு சினிமா அப்படின்னா பல கேரக்டர்ஸ் இருப்பாங்க. அதுல நம்ம பார்த்த சினிமா இது வரைக்கும் வந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் வந்து நடிப்பாங்க. அதுல வந்து அந்த பிரசன்ஸ்ல வந்து ஒரு மேஜிக் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதுல எல்லா ஆர்டிஸ்டாவும் எல்லா கேரக்டரும் நீங்க இருக்கீங்க அப்படின்னும் போது அந்த மேஜிக் வந்து எங்கேயாவது மிஸ் ஆயிருக்கு. ஒரே பர்சனாலிட்டி இப்படி ஸ்பிளிட் பண்ணி நடிக்கும் போது என்ன டிஃபரன்ஸ்? அது படம் பார்த்தவங்க இப்போ நான் டெக்னிக்கல் ஷோஸ் நான் போட்டதன் அடிப்படையில் ஒரு 10 நிமிஷம் எல்லாமே ராஜ்குமார் தான் அப்படின்ட்டு தோணுது. அது தோணத்தான் செய்யும். அந்த 10 நிமிஷம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வச்சுருக்கோம். ஒரு மலையாள படம் எப்படி மைண்ட் செட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி இந்த படத்தோட ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் நிதானமாக தான் போகும். அந்த ஒவ்வொரு கேரக்டரையும் அதோட நேமையும் இவங்க வந்து உள்வாங்கிக்கணுன்ட்டு. அதுக்கப்புறம் இந்த படம் கதைக்குள்ளே ஒரு 12-13வது நிமிஷத்துலலாம் அந்த கதைக்குள்ளே படம் போன பிறகு அந்த கேரக்டர் ராஜாவா ரூபியா ஜேக்கா தான் மக்கள் பார்த்தாங்களே ஒழிய இது எல்லாமே ராஜ்குமார்ங்கிற விஷயம் அவங்க மைண்டை விட்டே போயிடுச்சு. அதுக்குள்ளே அவன் என்ன பண்ணுவான், இவன் அவன் அடிப்பானா, இவன்ட்டு அவன் தப்பிப்பானா, இந்த மனநிலையில் தான் எல்லாருமே படம் பார்த்ததா சொன்னாங்க. அது எனக்கு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். நானே தான் எல்லாத்துலேயும், ஆனால் அந்த கேரக்டராக தனித்துவமாக வேறையாக அவங்க அப்சர்வ் பண்ணிட்டாங்க, அது கடத்துது அப்படின்னு எனக்கு நான் ஃபீல் பண்ணும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. படம் பார்க்கும்போது 4 பேர் இருக்காங்கன்னா அந்த 4 பேர் ஒரு கான்வர்சேஷன் இவனை நீங்கள் நல்லவன் நினச்சிங்கன்னா ஐயோ அந்த 3 பேர் இவனை டார்ச்சர் பண்ணுறாங்களேங்கிற உணர்வு அந்த பதட்டம் தான் உங்களுக்கு உள்ளே இருக்குமே ஒழிய இது டெக்னிக்கலாக என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, இவன் ராஜ்குமார் இது ராஜ்குமாருங்கெல்லாம் உங்களுக்கு மறந்தே போயிடும். ஆட்டோமேட்டிக்காக அந்த கேரக்டருக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க, படத்துக்குள்ளே கனெக்ட் ஆகிடுவீங்க. இப்போ 4 வருடம் நீங்கள் ஒரே ப்ராஜெக்டில் நீங்கள் மட்டுமே அதை வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு தீவுக்குள்ளே இருக்கீங்க அப்படிலாம் உங்களுக்கு ஃபீல் ஆகலையா? இப்போ இவ்வளோ மக்கள் நம்மளோட படத்தை பார்க்க போகிறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் பார்ப்பாங்க அப்படின்னு ஒரே பர்சனாலிட்டியாக இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறது உங்களுக்கு வித்தியாசமாக தெரியலையா? அதான் இதில் ஒரு ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும். இந்த தனிமை தான் நம்மளுக்கு வந்து ஒரு டிப்ரெஷனாகவும் இருந்திருக்கும், இந்த தனிமை தான் நமக்கு வந்து ஒரு சொஃபிஸ்டிகேட்டடாகவும் இருந்திருக்கும்.
யார்கிட்டையும் போய் இந்த வேலையை செஞ்சு கொடுங்கன்ட்டு நம்ம கேட்க தேவையில்லை. எனக்கு ஒரு சிஜி அவுட்புட் வரணுங்க, இல்லைங்க இது இப்படி இல்லைங்க இன்னும் கொஞ்சம் மாற்றுங்க, இப்படி நம்ம போராட வேண்டிய தேவையில்லை. எனக்கு ஒரு காம்போசிட்டிங்கில் இது இந்த மாதிரியான ஒரு ஷாட் வேணும், இதை வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுங்கன்னு சொல்லி புரிய வைக்க தேவையில்லை. இப்படி நான் என்ன நினைக்கிறேனோ, எனக்கு மைண்டில் என்ன ப்ராசஸ் ஆகுதோ அதை அப்படியே நான் கம்ப்யூட்டரில் கொண்டு வந்துடுறேன். அப்படிங்கும்போது எனக்கு அது ஒரு வகையில் எனக்கு வந்து வசதியாகவும் இருந்துச்சு. எதையுமே எதிர்பார்க்காம இதை நம்ம தனியாகவே பண்ணிடுறோம் அப்படிங்கிறது. ஆனால் அந்த நாள் போகுது, இந்த படத்துக்கு நம்ம திட்டமிட்டதை விட கொஞ்சம் அதிக நாள் எடுத்துக்குதுங்கும் போது தான் எனக்கு கொஞ்சம் கவலையாக இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம ஒரு டீம் ஒர்க் கூட பண்ணியிருந்தா இன்னும் 2-3 படங்கள் பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிறது. ஓகே, நம்ம லைஃப்பில் இது ஒரு புதுசாக இருக்குது அப்படின்னு நினச்சி அதை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கலாம்.